வணக்கம் அன்பு நேயர்களே! இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லத கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கிறனால தாங்க இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதாவது நான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லிட்டே இருக்கேன். ஐயா, நீங்க நல்லது நினைக்கிறீங்க, நல்லவர்களா இருக்கீங்கன்னா, தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்களும், வேதனைகளும் என்னப்பா இது நல்லவங்களுக்கு தான் நெறைய கஷ்டம் வருது. கெட்டவன்லாம் நல்லபடியா தான்ப்பா இருக்கான். அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இதை தவறுதலாக புரிஞ்சுக்கவே கூடாது. உண்மைய சொல்லணும்னா. என்னன்னா, ஒரு நல்ல எண்ணத்தை கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும், வேதனைகளும், அதில் வரக்கூடிய உண்மைய தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை என்ன உணர்த்துது? எத உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புதுன்றத மட்டும் நீங்க அங்க கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எதனால அந்த சூழ்நிலை உருவாச்சு? இனி நம் வாழ்வில் எந்த அளவுக்கு நல்லத அடைய போறோன்றது எல்லாமே நீங்க புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு நம் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபருடைய மனதிலுமே அந்த தெளிவுகள் இருக்கணும். நல்லதை ஈர்க்கக்கூடிய நபரா இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில இந்த பதிவு மகரம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா. ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். வாரம் அந்தந்த ராசிக்காரர்களுக்கான அந்தந்த காலநிலைக்கான கிரக நிலைகள் பலன்களை பற்றியும், அதை தாண்டியும் பிரபஞ்சத்திற்கான சில விதிகள் பற்றியும் நம்ம சொல்லக்கூடியதா இன்னைக்கு நெறைய பேருக்கு புடிச்சு போய், இன்னைக்கு எல்லாருமே நம் பதிவுகள பார்க்குறாங்க. கடல் கடந்து பல வெளிநாடுகளில் உள்ள தமிழ்வாழ் மக்களும் நம் பதிவுகள பார்த்து, இன்னைக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட பொறந்தவங்க, ஆ பேரன், பேத்திக்கு இப்படியெல்லாம் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்றாங்க நம்ம பதிவுகள. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல நெறைய நபர்கள் WhatsAppல உரிமையோட, "ஐயா, இன்னைக்கு என் பதிவ பத்தி வீடியோ போடுறீங்களா?" அப்படின்லாம் சொல்லி கேட்கறது எல்லாமே எனக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான அதிர்வலைகள நம்ம பதிவுகள் தந்திருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷம். அதே வகையில நம்ப கையால முதல் முதல் தயாரித்து குடுத்த நல்லதே நடக்கும் கந்திர்ஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்குமே போயிருக்கு. எல்லாருமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க. எல்லார் வீட்டு பூஜை அறையிலும் இன்னைக்கு நல்லதே நடக்கும் கந்திர்ஷ்டி சாம்பிராணி இருக்குதுன்றப்ப, நிச்சயமா அங்க நல்லது தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம குடுத்த அந்த 1 கிலோ ஆஃபர் தான் எல்லார்ட்டயுமே இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாயிருக்கு. ஒரு ஜாதகம் பல வருடமா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே, இந்த வருடம் இந்த ஆடி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா, இந்த ஆஃபர்ல இலவசமா ஒரு ஜாதகத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 12 பஞ்சகவ்ய விளக்கையும் நான் இலவசமா குடுக்குறேன். இதோடு இல்லாம 11 சிவப்பு குண்டின் மணிகள், 11 மினி கோமல் சக்கரங்கள்னு எல்லாமே இலவசமா இந்த ஒரு பெரிய ஆஃபர்ல வருது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். 9345397967 சரிங்களா? இந்த ஆஃபர்ல வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல தனியா உங்களுக்கு 100 கிராம் பாக்கெட் வேணும்னாலோ, அல்லது 2 பாக்கெட், 3 பாக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இந்த பதிவுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு. நான் மகர ராசிக்காரர்களுக்கு போன சில பதிவுலயே சொன்னேன். ஐயா, இனிமே எந்த பதிவு போட்டாலும் மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு முழுமையா பார்த்துட்டு, ஆ அத உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்? மகர ராசிக்காரர்கள் மற்றும் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம். நீங்கள் விழுந்த இடத்தில் மீண்டும் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, இவ்வளோ நாள் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னன்றது எல்லாமே நம்ம கடந்த பல பதிவுகள்ல மிக தெள்ளத் தெளிவா பார்த்தோம். வாழ்வில் நடந்த சோதனைகளும், வேதனைகளும் வேற யாருக்குமே அந்த அளவுக்கு நடந்திருக்காது. மகர ராசிக்காரர்கள் லைஃப்ல நடந்த மாரி, மற்றவர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் அந்த அளவுக்கு சோதனைய பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேதனை பார்த்துருக்க மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க கிட்டலாம் நீங்க போயி ஒரு கஷ்டம், ஒரு குழப்பம், ஒரு சோதனைன்னு சொன்னா, "இதெல்லாம் நான் பார்த்து, இத விட பல சோதனைகள் நான் பார்த்தவன்பா. இதுக்கே நீ என்ன இப்படி நடுங்குற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அனைத்தையும் பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்கள் பல உண்மைகள சொல்லிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நிச்சயமா மனத்தெளிவு கொண்டு ஒரு 2 வகையான நபர்கள் மகர ராசிக்காரங்கள்ல இந்த நேரத்துல இருப்பாங்க. ஒரு நபர்கள் யார்? ஒரு பக்கம் 2 பக்கத்துல ஒரு பக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அ கடந்த 10 வருடத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஏற்பட்ட அந்த மன அழுத்தங்களும், மன தாக்கங்களும் மற்றும் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளும், ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையில் இருந்து இன்னுமே, அதாவது 7 1/2 சனி முடிஞ்சிருச்சுன்னாலும், அந்த நேரத்தில் நடந்த அந்த தாக்கத்திலிருந்து இன்னும் வெளிவராத நபர்களா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வகையா எப்படி இருக்காங்க மகர ராசிக்காரங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கடந்த 8, 10 வருடங்கள் குடுத்த அனுபவத்துல, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு மகர ராசிக்காரர்களுக்கு. எல்லாரும் எப்படி, தன்னை சுற்றி இருந்த நபர்கள்லாம் யாரு, எந்த மாரி நபர்கள், எப்படிலாம் நம்மகிட்ட பேசுனாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றது எல்லாமே கடந்த பல வருடங்கள் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்ட நபர்களா ஒரு ஒரு பக்கம் மகர ராசிக்காரங்க இருக்காங்க.
அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய, வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. ரண, ருண, ரோக ஸ்தானத்தில் புதன், கலத்தர ஸ்தானத்துல சூரியனும், குருவும் இருக்காரு. அஷ்டம ஸ்தானத்துல சந்திரன், சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ரண, ருண, ரோக ஸ்தானத்துல அந்த ஸ்தானத்தில் இருந்து கலத்தர ஸ்தானத்திற்கு மாறுகிறார். சரிங்களா? அப்ப செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 1ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். சரிங்களா? அப்ப மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை இந்த பண வரவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லதை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சில விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்துவதற்கு முன்பு மகர ராசிக்காரங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல. சரிங்களா? எந்த ஒரு காரியத்தையும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். ஆனா, அந்த அவசர முடிவு எடுப்பதற்கான சில சூழ்நிலைகள் அமையும். உங்கள அவசர அவசரமா யோசிக்க வைப்பாங்க. அவசர அவசரமா சில முடிவுகள் எடுக்க வைப்பாங்க. ஆனா, நிதானமா அந்த நேரத்துல நீங்க முடிவெடுக்கணும். எந்த ஒரு காரியம் நடந்து முடிந்த பிறகும், அதில் உள்ள நல்லத மட்டும் தான் எடுத்துக்கணுமே ஒழிய, இனி மகர ராசிக்காரங்க, இனி உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலயும், இந்த விஷயம் எனக்கு மன கலக்கத்த குடுக்குது, மன அழுத்தத்த தருது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருந்தா, தயவு செஞ்சு அத மறந்துருங்க. ஏன்னா, ஏற்கனவே மனதில் அதாவது மனசுல ஒரு விஷயத்த வச்சு நெனச்சு பார்க்க அங்க இடமே இல்ல. மகர ராசிக்காரர்கள பொறுத்தவரை மனம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. மனம் என்ற ஒரு இடம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கவே இடம் இல்ல மகர ராசிக்காரர்களுக்கு. அவ்வளோ விஷயங்கள் தன்னுடைய மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அத பத்தி நெனச்சு நெனச்சு இன்னுமே மகர ராசிக்காரர்கள்ல நெறைய பேர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்பிக்கை தான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மிக தேவையான விஷயம். ஏன்னா கடந்த பல வருடங்களா ஆ கடவுள் 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 மீதும் நெறைய நம்பிக்கை வச்சு நீங்க போய் வழிபாடுகள் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில நல்லது நடந்தாலும் பல இடங்கள்ல நீங்க வந்து சில சோதனைகள தான் பார்த்திருந்தீங்க. இப்ப இந்த இவ்வளவு காலங்கள் கடந்து இனி மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கை மட்டுமே. இந்த தன்னம்பிக்கை தான் இனி மகர ராசிக்காரங்கள விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிக்க வைக்க போகுது. ஏன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ எந்த ஒரு செயல்லயுமே ஒரு வீண் ஒரு ஒரு அலைச்சல் இருக்கும் கண்டிப்பா. அது வீண் அலைச்சல் மாரி தோணலாம். மகர ராசிக்கார நண்பர்களே, இங்க ஒரு விஷயத்த தேடி அலையிறவங்களுக்கு தான் ஒண்ணு கிடைக்கும். மகர ராசிக்காரங்க சாதாரணமா ஒரு விஷயத்த விட்டுற மாட்டாங்க. ஒண்ணு வந்து ஒண்ணு ஒரு இடத்த அடையணும், இந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கைய இந்த இடத்துல அமைத்துக் கொள்ளணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, அதற்கான தேடல் இவங்க கிட்ட அதிகமாயிரும். சரிங்களா? அப்ப இந்த ராசியில பெரும்பாலானோர் எனக்கு தெரிஞ்சு அ தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வயதை வந்து ஒரு பொருட்டாவே இவங்க எடுத்துக்கவே கூடாது. மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வயது. இப்ப ஒரு 40 வயதுல இருக்கீங்க. ஒரு 50 வயதுல இருக்கீங்க. அவ்வளவு ஏன் 60 வயது கொண்ட மகர ராசிக்காரர்களா நீங்க இருந்தாலும், வயச வச்சு ஏன்னா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல, சரிப்பா நம்மளுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இனி தன்னுடைய வாழ்வில் நடந்த அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் மத்தவங்களுக்கு பாடமாகி, மத்தவங்களுடைய லைஃப்ல தான் வந்து அது நல்லதை குடுப்பதற்கான பாதைகளை அமைத்து தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கான வாழ்வில் எந்த வயதை கொண்ட நபர்களாக இருந்தாலும், நல்லதை அடைவதற்கான ஒரு எண்ணமும், ஒரு தன்னம்பிக்கையும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கணும். இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப வெளிவட்டார பழக்கங்கள் குறைத்துக் கொண்டிருப்பீர்கள். மகர ராசிக்காரங்க. வெளிவட்டார பழக்கவழக்கங்கள்லாம் இந்த நேரத்துல வந்து குறைஞ்சிருக்கும். யார் நம்புறதுன்னு தெரியாது. யார்ட்ட எத போய் பேசுறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பல சண்டைகள், வாக்குவாதங்கள் மகர ராசிக்காரர்கள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி தெரியுங்களா பிரச்சனைகள் வந்திருக்கு? கணவன், மனைவி. கணவன் மனைவிக்கு இடையே இவர்களால இவர்களுக்கு பிரச்சனையோ, இவர்களால இவர்களுக்கு பிரச்சனையோன்றத விட,
நடுவுல தேவையற்ற நபர்களால, சொந்தக்காரங்களால, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாலலாம் இவங்களுக்குள்ள சண்டைகள் வந்திருக்கும். ஒரு மன வெறுப்பும், மன வேதனையும் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப விட்டு குடுத்து, மனதார விட்டு குடுத்து, வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கணும். எப்பவுமே மகர ராசிக்காரங்க கணவன் மகர ராசியா இருந்தாலோ, மனைவி மகர ராசியா இருந்தாலோ, அந்த இடத்துல அவர்கள் விட்டு குடுத்து சரி, சரி பரவால்ல நான் கொஞ்சம் விட்டு குடுத்து போவோம், இறங்கி போவோம். அன்பு பாசம் தான் நீதி, நேர்மை மற்றும் அன்பு பாசம் இவைதான் நிலையானவை அப்படின்னு புரிந்து கொண்ட நபரா மகர ராசிக்காரங்க இருந்துட்டாங்கன்னா, வேதனைகள், சோதனைகள் இருந்தாலும் கடவுள் குடுக்க வேண்டிய விஷயத்த சரியான இடத்துல இருந்து உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவார். இது மகர ராசிக்காரங்களுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அதேபோல இந்த நம்ம சொல்லியிருந்தோம். மா மாணவர்கள் குறிப்பா இந்த மகர ராசிக்காரங்க மாணவர்கள் இந்த நேரத்தில வீண் அலைச்சல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர சுத்த போறேன், வெளியூர் போறேன், டூர் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு தயவு செஞ்சு இனி பொழுதுபோக்குக்கான நேரம்லாம் இனி நீங்க ஒதுக்குறது மிக மிக குறைவா தான் இருக்கணும். பொழுதுபோக்குக்கான நேரம். இனி வரக்கூடிய நேரங்கள்ல என்ன நல்ல மாற்றத்தை அடைஞ்சு இனி எப்படி நம்ப லைஃப்பை இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் மகர ராசிக்காரங்க யோசிச்சு இனி அந்த இடத்த தான் அடையணும். மாணவர்களுக்கான படிப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? ஆகவே இந்த ஆடி மாதத்தில மகர ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளுமே நல்ல மாற்றத்தையும், நல்ல முன்னேற்றத்தையும் குடுக்கும். ஆகவே இந்த ஆடி 18 மிக சக்தி வாய்ந்த நாள். அன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளும் பல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுக்கும். மகர ராசிக்கார நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன். உங்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பரிசீலனை பண்ணி பாருங்க. அவை எல்லாமே உங்களுக்கு ஒரு குருவா, ஒரு ஆசிரியரா ஒரு உண்மைய சொல்லியிருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையும். அதை புரிந்து கொண்ட மகர ராசிக்காரங்க இனியாவும் நல்லதையே அமைத்துக் கொள்வார்கள். மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்குற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.